இப்போ தானே வந்திருக்கோம், வந்த உடனே அது வேணும் இது வேணும்னு கேட்டால் எப்படி வரட்டும், பொறுமையாக இருங்க வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன். அவர் தான். அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் அதுக்காக தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போயிருக்காரு. அப்படி போயிட்டு அங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்போ பட்ஜெட் வரும் அது இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 2500 எப்போ கொடுப்பீங்க, பெண்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேராக மூஞ்சி மேலாச்சா மாதிரி கேட்டான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் ஆட்சி பொறுப்புக்கே வந்துருக்கோம், ஒரு 10 நாள் தான் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முதல்ல நாங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணுறோம், வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து தான் பட்ஜெட்டில் எல்லா பதிலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக பதில் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த திட்டத்தை கொடுக்கலாமா வேணாமான்றதெல்லாம் பிளான் கிடையாது. ஃபஸ்ட்டு வெள்ளரிக்கை, போன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, போன கவர்மெண்ட் கஜானாவை எப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் 2 weeks டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் நாங்கள் சொல்ல, மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறும்போதே பதவி ஏற்கான்னு நீங்கே சொல்லிட்டார், கஜானாவை தொடச்சி வாரி வழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளரிக்கை ரெடி பண்ணி இப்போ இருக்கிற அந்த கஜானா என்ன நிலைமையில் இருக்குது, ஃபண்டு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க போன கவர்மெண்ட்டில் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் டைம் தேவைப்படுது. ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ 20 நாள் கடந்து போயிட்டுருக்கு. அதுபோக இப்போ வந்து இன்னும் ஒரு 14 நாள் 2 weeks டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் தேவைப்படுது போன ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருதா இல்லையா? அந்த கேள்விகளை போக போக கேட்போம். ஏன்னா இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் கொடுக்க பொசுக்குன்னு வச்சுக்கிட்டாரா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டா கேட்க போ கிவ் அஸ் சம் டைம் யூனோ அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டைம் விட்டு இதெல்லாம் கேட்போம். அதுக்கு முன்னாடி இப்போ மரிய வில்சன் அவர்கள் இந்த 2500 ரூபாய் தொடர்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். 2500 ரூபாய் எப்போ சார் கொடுக்கும்? இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு. நாங்க வந்து எல்லா சொல்லிருக்கீங்க. ஆமா, அதாவது இப்போ பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்துல இல்லன்றீங்க, ஆனா அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட நிலைப்பாடு எவ்வளவு விரைவாக எதிர்பார்க்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வாக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா அது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்ல எங்களோட எல்லா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆகும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க? வெரி ஷார்ட்லி, another 2 weeks from now கண்டிப்பா. அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான கருத்தை பேசியிருக்காரு மரிய வில்சன் அவர்கள். அது முக்கியமானன்னா அப்படி கேட்டோன்னா ஓ மை காட் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுற லெவலுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார், வரட்டும் பொறுமை இப்போதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட நம்ம பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங் மேட்டர், இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார், அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்டேட் பண்ணிக்கிறது தானே நம்மள. இப்போ மரிய வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. விஜயனுடைய டெல்லி விஜயம் வந்து வெற்றியா தோல்வியா? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து விவசாய கடன் தள்ளுபடி. அவங்க வந்து இவ்வளோ ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக மார்ஜினலாக ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. விவசாயிகள் வந்து ரொம்ப அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இதை பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம், இதை பண்ணாமல் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்டில் இருக்கிற ஒரு தலைவலியாவது மிச்சம் வேணும். கேட்டால் வந்து இல்லை விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணதுனால இவ்வளோ கோடி போச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் தேவை இருக்காது. அது எதுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணணும், அப்புறம் அந்த நிதிச்சுமையை ஏன் நீங்கள் தேவையில்லாமல் ஏற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு விவசாயிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு மரிய வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட புது ரூல்ஸ் அப்படி. இப்போ பழைய கவர்மெண்ட்டில் 5 வருஷம் படிப்படியாக அவங்க வந்து இந்த விவசாய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுபடி பண்ணி முழுமையாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, வந்த ஒன்று 45 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னடா இப்படி ஒரு ரூல்ஸாக, நம்ம என்னடா இங்கே இருக்கா, நமக்கு இப்படி ஒன்று அதிர்ச்சியாக இருக்குப்பா. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா 45 நாள் தான்டா டைம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறதா இருந்தால் தள்ளுபடி பண்ணணும், இல்லைனா தள்ளுபடியே பண்ணக்கூடாது 5 வருஷத்துக்கு அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சா. இப்படிலாமா சொல்லும் அப்படின்னு போய் படித்து பார்த்தா அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, கடனை வந்து 45 நாளைக்குள்ளே தள்ளுபடி பண்ணணுன்றது இல்லை, நீங்கள் தள்ளுபடி பண்ணுறது என்ன வேணால் தள்ளுபடி பண்ணலாம். தள்ளுபடி பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல, இன்றைக்கி நாங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா
அன்னிலிருந்து நீங்கள் எவ்வளோ கடனை தள்ளுபடி பண்ணுறீங்களோ அந்த கடனுக்கான தொகையை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டிலிருந்து ஆர்பிஐக்கு நம்ம கொடுக்கணும். பேங்க்குக்கு சேதாரம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதான் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ வந்து ஆர்பிஐ ஒன்றும் 45 நாளைக்குள்ளே நீ பண்ணாதான் உண்டு, அதுக்கப்புறம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல. எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 45 நாளைக்குள்ளே நீங்கள் தள்ளுபடி பண்ண தொகையை பேங்க்குக்கு கட்டணும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு தள்ளுபடி பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்கள் பர்ஸ்லேருந்து எடுத்து பேங்க்குக்கு கட்டணும். அதுதான் அதை வந்து பண்ணுறதுக்கு இப்போ பட்ஜெட் இருக்கா இல்லைன்றது தான் விஷயம். இப்போ அவங்க பண்ணது வந்து எங்களால் அவ்வளோ பண்ண முடியாது, தம் தூண்டு தான் கிள்ளி கொடுக்க முடியாது ஸ்டேட் பட்ஜெட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி தள்ளுபடி பண்ணதாக தான் இப்போ புரிந்து கொள்ளப்படுகிறது. அதற்காக மரிய வில்சன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்கார், இந்த விளக்கம் உங்களுக்கு புரியாது, அதுக்காக தான் அவ்வளோ நேரம் மூச்சு மட்டும் பேசணும். பட் அவர் வந்து ஆர்பிஐ ரூல்ஸே 45 நாள் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கார். இதுக்கே கிரேஸ் டைம் இருக்குது, 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும், இதுக்குள்ளே நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருந்தன்மையான ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த பெருந்தன்மையான நேரத்தை 45 நாள் சுருக்கிட்டாங்க, 60 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொன்னார். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாட் ஃபார் தள்ளுபடி பண்ணுறதுக்கு, தள்ளுபடி பண்ண அமௌண்ட்டை கட்டுறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க, 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை அக்கௌண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வந்து ஃபுல் வேவர் இது லாஸ்ட் இயர் பண்ணது கம்பேரிட்டிவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து அது மாதிரி சுச்சுவேஷன் தான் நிகழல. என்ன ஆர்பிஐ சொல்லியிருக்கிறோம் 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் வேவர் பண்ணிக்கணும். அவங்க இருந்த பீரியடில் அப்படி கிடையாது. அந்த 5 இயர்ஸ் பீரியடில் அவங்க வந்து டோட்டலாக வேவ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கு கொடுத்த லிமிட் வந்து ஆர்பிஐ வந்து 2024 ரெகுலேஷன் படி 45 டேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, 5 இயர்ஸ் கொடுக்கல. இது தேர்தல் அறிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் முரணாக இருக்குது. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெகுலேஷன் சொல்லிச்சோ அந்த ரெகுலேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வி வில் லெட் யூ நோ வெரி சூன்.